எந்த டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். இந்த டூத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது கடுக்காய். ஸோ கடுக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி. ஸோ நெல்லிக்காய் பொடியும் நமக்கு தேவைப்படுது. இப்போது கடுக்காய் பொடி 100 கிராம், நெல்லிக்காய் பொடி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் 50 கிராம் எடுத்துக்கணும். கிராம்பு 50 கிராம் எடுத்துக்கணும். உப்பு, இந்துப்பு ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக கொட்டைப்பாக்கு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. காய்ச்சி கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க. இது நம்ம கம்ஸில் ப்ளீடிங் இருக்குன்னா அதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காய்ச்சி கட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவும் நம்ம இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வேப்ப இலைகள், வேப்ப இலையோட பொடி 50 கிராம், இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுவே போதும். இது சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டே வரணும். கைகளாலேயே நம்ம ப்ரஷ் பண்ணலாம். ஸோ ஈறுகளில் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை நாக்கில் புண்கள் இருக்குது, பற்களில் பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பவுடர், ஸோ இந்த பல் பொடியை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரலாம்.